நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். பிரதீப் ரங்கநாதா, கீர்த்தி செட்டி, யோகி பாபு, சீமான், அப்புறம் நம்ம நடிப்பரக்கன் சூர்யா நடிப்பில் வெளிவந்த லிங்க் படத்தோட திரையம்சம் தான் பார்க்க போகிறோம். அப்படி இந்த படத்தில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் இந்த படத்தோட ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். படத்தோட ஒன்று ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் வேர்ல்டில் மாட்டி சிக்கி தவிக்கிற பொதுமக்கள் ஒரு பக்கம், டிஜிட்டல் ஃபோனே இல்லாமல் அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான வேர்ல்டை வாழ்கிற இன்னொரு மக்கள். இதுக்கு 2 பேருக்கு மத்தியில் நம்ம ஹீரோ ஃபோனே இல்லாத தலைநகரத்துலேருந்து டிஜிட்டல் வேர்ல்டில் மாட்டிக்கிறாரு. அப்போ ஒரு லவ்வை ஒரு பொண்ணை பார்க்குறாரு. பொண்ணை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே எனக்கு ஹார்ட் பீட் நின்றுதுரா அப்படின்னு சொல்லி, நான் இதெல்லாம் படத்தில் மட்டும் தான் நம்புற மாதிரி தான் இருக்கும். அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு லவ் மெசேஜ், ஒரு ஆப்பு, இது மாதிரி ஒரு ஆப்பு தான் ஜெயிக்கும், அதுதான் ஒரு ரியாலிட்டி, அப்படி தான் இருக்கும் அப்படின்றத ஒரு வில்லத்தனமான சொல்கிற நம்ம சூர்யா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒன்று நடத்துகிறாரு. அந்த கம்பெனி மூலமாக உங்கள் 2 பேரும் சேர்றதா இல்லை பிரியறதா இருந்தது அந்த ஒரு ஆப்பு தான் டிவைட் பண்ணும் அப்படின்றத ஒரு படத்தை வச்சு ஸ்டோரியை வச்சு முடிச்சிருக்காங்க. இதுதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லை டிஜிட்டல் வேர்ல்ட்லேருந்து அவங்க தப்பிச்சு போய் அந்த நார்மல் வேர்ல்டில் இருந்தாங்களா அப்படின்றது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு படத்தை 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெருசாக ஹீரோனியை பார்த்து இன்ட்ரோடக்ஷன் ஆகுதுலேருந்து கதை ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் நம்ம தமிழ் 96 ஜானு, அவங்க சொல்லவே வேணாம், அவங்க தான் அந்த படத்தை சப்போர்ட்டிங்காலாம் பிரதீப்புக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டையும் ஒரு கட்டத்தில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ஆப் சொல்கிறதுனால லவ்னு சொல்லி ட்ரிகர் பண்ணுற வேர்ல்டில் காட்டியிருக்காங்க. அந்த ஆப்பில் இதை பார்க்கும்போது ஃப்ரெண்டு என்றைக்குமே ஃப்ரெண்டு தான், லவ் வேறு ஃப்ரெண்டு வேறு அப்படின்ற மாதிரி காட்டி ஒவ்வொரு காட்சிகளும் இருக்குது. படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்பொழுது கொஞ்சம் விறுவிறுப்பான பொழுது 2 பேருக்கும் இருக்கிற காட்சிகளை ஒரு கமர்ஷியலாக ஒரு கலர்ஃபுல் காட்சிகளாகவே காட்டியிருப்பாங்க. சூர்யாவோட நடிப்பை சொல்லியே ஆக வேணாம், அவர் எப்பயுமே மிரட்டி விட்டுவார். ரோபோ வேர்ல்டில் மத்தியில் மாசா கிளாஸாக நினச்சிக்கிட்டு விக்னேஸ்வனுடைய கதைக்களை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் விறுவிறுப்பாக போனாலும் பிரேக்கப்பில் இடையில நம்ம அனிருத் மிரட்டி விட்டார். இந்த லவ் நம்ம கமிட் செக் பண்ணி பார்ப்போம், அந்த ரிங்கை வச்சு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்லும்போது அதில் வெறும் 3% தான் காட்டும். அந்த 3% ஆப்பை நம்பி நீ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பிஜிஎம் நம்ம வழக்கம்போல நம்ம அனிருத் 10 வருஷத்துக்கு முன்னாடி பாதி காதல் தந்த பெண்ணே நீயும் வேண்டுமா அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் பாடல் போடும்போது குய்யால் இருக்கா. அது உண்மையிலே லவ் ஒரு ஆப்பை தான் டிசைட் பண்ணுமா, மனசு பார்த்து வரலாம் லவ் இல்லையா, இந்த காலத்தில் இப்படி ஒரு லவ்வா அப்படின்ற மாதிரி 2040 நடக்கிற விச்சுவலை காட்டியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் எப்படியாவது அந்த பொண்ணுகிட்ட பேசி கரெக்ட் பண்ணோம், இந்த லவ் ஆப்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லி நம்ம லவ் கம்பெனிக்கு சவால் கொடுப்பார் நம்ம பிரதீப் ரங்கநாதன். வழக்கம் போல் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பு சொல்ல போனால் முதல்ல லவ்வு, ஸ்கூலு, காலேஜ் லவ், இந்த 3 தான் அவருடைய மெயின் கான்செப்டாக இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவில் பசங்களையும் யூத்தையும் பிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த 2 தான் பிடிக்கணும், அப்புறம் கேர்ள்ஸ் ஃபேன்ஸையும் பிடிக்கணும்னா இதுதான் 2 தான் ஸ்டோரி ஸ்கிரிப்ட்டு. இவருக்காகவே விக்னேஸ்வரனுக்காக எழுதின கதையில் இவர் கரெக்டாக செட்டாகி உட்காந்துக்கிட்டாருன்னு தான் தெரியல. எனக்கு ஒரு டவுட்டு, செந்தமிழ் சீமான் தரையில் தேடாத ஆட்சி தலைவரை திரையில தேடாத தரையில் தேடுபா அப்படின்னாரு. இப்போ இவர் எந்த காரணத்தை வச்சு இவர் திரையில் போய் நடித்தாருன்னு எனக்கு தெரில. ஒரு கட்சிக்கு நிதி தெரிலன்னு வரலனால நினைச்சாரு. ஆனால் பிரதீபருடைய அவர் ரங்கநாதன் ரோலை அவங்க அப்பா ரோலை ப்ரொஃபெக்டாக பண்ணியிருக்காரு. வழக்கம் போல் அங்கே தமிழில் பேசுகிற மாதிரி கச்சிதமான ரோலுக்கு கச்சிதமான சிட்டிங்கில் உட்காந்துட்டாரு. கடைசி அந்த கம்பெனி பொய்யா இல்லையா அப்படின்றத நிரூபிச்சாரா இல்லையான்றா படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியாக வச்சுருக்காங்க. இந்த படத்தில் பாடல்களுக்கு பஞ்சமே இல்லை. விஷுவல் ட்ரீட்டாக நல்லா இருந்துச்சு, விஎஃப்எக்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் மூவி மறுபடியும் ஒரு ஹிட்டு கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு ஆர்கேவன் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தருவேன். இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை நான் பார்க்கும்போது பெருசாக பிரதீப் ரங்கநாதன் படம்னாலே கோமாளி தான் இந்த ஒன் ஆஃப் 90s லவ், அப்புறம் லவ் டுடே, இது மாதிரி ஏகப்பட்ட படங்கள். இப்போ கடைசியாக டியூடு, அப்புறம் காலேஜ் சம்மந்தமாக எடுக்கப்பட்ட படங்கள், இதெல்லாம் வேறு லெவல் சொல்லலாம். டான் அந்த கேட்டகரியில் இருக்க மாதிரி தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கேவன். பாய் விவர்ஸ்.